இதுவரையே எல்லா டெக் ஜாம்பவான்களும் உங்களை பயமுறுத்தி இருப்பாங்க. ஆனா இப்போ ஒரு அப்டேட் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஒரு சயின்டிஸ்ட் இத பத்தி நிறையவே பேசியிருக்காரு. 2027க்குள்ள 99% வேலைகள் பறிபோகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது சாஃப்ட்வேர் சம்பந்தமான வேலைகள் மட்டும் இல்லாம அதை சார்ந்து இருக்கக்கூடிய வேலைகளும் பறிபோவதற்கான வாய்ப்புகள் இருப்பதா இந்த விவரம் சொல்லுது. கிட்டத்தட்ட ஒரு சில வகையான வேலைகள் மட்டுமே இதுல இருந்து தப்பிக்க வாய்ப்பு இருப்பதாக அவங்க சொல்றாங்க. 2027வது ஆண்டுல கிட்டத்தட்ட 99% வேலைகள் பறிபோவதாக கணினி விஞ்ஞானியும் பல்கலை பேராசிரியருமான டாக்டர் எம்போல்ஸ்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் எச்சரிக்கை அப்படிங்கிறது பண்ணியிருக்காரு. செயற்கை நுண்ணறிவு ஆராய்ச்சியாளரான இவர் அடுத்த 5 ஆண்டு காலங்கள்ல மனித வேலைகள் பறிபோவதற்கான ஆபத்து இருப்பதா சொல்றாரு. ஆனா இதற்கு முன்பு இத்தகைய விஷயம் இந்த அளவுக்கு யாருமே பார்த்ததும் இல்லை, யாருமே பாத்தீங்கன்னா பேசினதும் இல்லை. ஆனா இப்ப ஏஐ வளர்ந்துகிட்டே வரக்கூடிய இந்த காலகட்டத்துல எல்லாருமே வாய் திறக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எலான் மஸ்கா இருக்கட்டும், பில்கேட்ஸா இருக்கட்டும், அதே மாதிரி தமிழ்நாட்டுல ஜோகருடைய ஃபவுண்டரும் அதான் சொல்றாரு. ஏஐ அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில நுழைஞ்சிருச்சு. அது நம்மளுடைய வேலையை கொஞ்சம் கொஞ்சமா பறிச்சுக்கு. அதை தடுப்பதற்கு நம்மளால முடியாது. ஆனா நம்ம தான் வேற வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி இவங்கெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமா ஏஐ வர்றதுனால எல்லா வேலைகளும் பறிபோகுமான்னு கேட்டா கிடையாது. ஒரு சில வேலைகளை ஏஐனால பண்ண முடியாது. அந்த மாதிரி என்னென்ன வேலைகள்லாம் இருக்கு. நீங்க ஒரு வேலை மாறணும்னு நினைச்சீங்கன்னா, ஏஐ உடைய இந்த இம்பாக்ட்ல இருந்து நீங்க தப்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி வேலைகளை நீங்க சூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். கண்டிப்பா அதுக்கும் சில ஸ்கில்லாம் தேவைப்படும். அதற்கான கோர்சஸ் எல்லாம் புதுசா உருவாகும். அதை நீங்க கத்துக்க வேண்டியிருக்கும். நீ வர்ற காலங்கள்ல நீங்க கத்துக்கிட்டே இருக்க வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்க போகுது. நீங்க எந்த அளவுக்கு கத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப்பை நீங்க எடுத்து வைக்க முடியும். இதுவரை ஏஐ ஏற்படுத்தும் அபாயம், பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகள்ல 100க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை வெளியிட்ட இந்த நபர் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லிட்டு போயிருக்காரு. இவர் யூடியூப் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில மனிதர்களை விட திறமையாக வேலை செய்யும் ஏஐ தொழில்நுட்பங்கள் 2027ஆம் ஆண்டு பல வேலைகளை பறிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த 5 ஆண்டுகளில் நிச்சயமாக நம்ம செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே இது அதிகமா செய்யும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இதுவரை உலகம் காணாத ஒரு வேலைவாய்ப்பற்ற நிலைமையை நம் விரைவிலேயே சந்திக்க போறோம். நம்ம தற்பொழுது பேசுவது 10% வேலைவாய்ப்பு பற்றி கிடையாது, 99% வேலைவாய்ப்பு பற்றி. நிச்சயமா இது நிறைய பேருக்கு ஒரு மிரட்டலை கொடுத்திருக்கும். அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் அவங்க மனசுல ஓடிக்கிட்டு இருக்கும். இதுவரை நம்ம கண்டுபிடிச்ச தொழில்நுட்பம், ஒரு கம்ப்யூட்டரா இருந்தாலும் சரி, ஒரு மிஷினரியா இருந்தாலும் சரி, மனிதர்கள் இல்லாம அதனால பண்ண முடியாது. ஆனா இனி வரக்கூடியது எல்லாமே பாத்தீங்கன்னா மனிதர்களின் உதவி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். கிட்டத்தட்ட சில நேரங்கள்ல 0% உதவி கூட இருக்கலாம். ஜஸ்ட் அதுவாவே சார்ஜ் பண்ணிக்கிறோம், அதுவே ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும், அதுவாவே தனக்கு கட்டளையை இட்டுக்கிறோம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஃபியூச்சர்ல நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல ஒரு சில விஷயங்கள், சில வேலைகள் எல்லாமே தப்பிக்கும். அதுல முக்கியமா மனிதர்கள் செய்யக்கூடிய கைவினை பொருட்கள். கண்டிப்பா அதுல ஒரு மனிதனுடைய பங்கு அப்படிங்கிறது இருக்கும், அவனுடைய கலைத்திறன் அப்படிங்கிறது இருக்கும். இது நிச்சயமா ஒரு ஏஐ கிட்ட வராது பெரிய அளவுல. ஆனா இந்த விஷயத்துல இருந்து சம்பாதிக்க முடியாது. ஆலோசனை வழங்குவது போன்ற வேலைகளும் இதுல இருந்து தப்பிக்கும். ஏன் அப்படின்னா சில மனித உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது இதுக்கு இருக்கு. அதனால இந்த வேலைகள் எல்லாமே மனிதர்கள் தான் செய்ய போறாங்க. மனிதர்களின் சிக்கல்களை புரிந்து கொண்டு சரியாக பதிலளிக்க மனிதர்களால் மட்டுமே முடியும். ஏன்னா அதற்கு உணர்ச்சி கிடையாது. ஏஐக்கு உணர்ச்சி அப்படிங்கிறது கிடையாது. மேபி ஃபியூச்சர்ல வரலாம். ஆனா இன்னும் சில காலங்கள் வரை நீடிக்கக்கூடிய வேலைகள் கைவினை பொருட்கள் செய்யறது, அதுக்கப்புறம் ஆலோசனை அப்படிங்கிறது வழங்குவது, இது போன்ற விஷயங்கள், அதுக்கப்புறம் மருத்துவத்துறை, இந்த விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னும் சில காலங்கள் வரைய பாத்தீங்கன்னா நீட்டிக்கும். ஏஐ உதவி இல்லாமல் இதனால ஒர்க் பண்ண முடியும். இப்ப எவ்வளவுதான் ஏஐ தொழில்நுட்பம் வந்தாலும் அதை சூப்பர்வைஸ் பண்றதற்கு ஒரு ஏஐ நல்ல முடியாது, மனிதர்களால் மட்டுமே முடியும். அது ஏதாவது ஒரு தவறு பண்ணா அதை திருத்துவதற்கு மனிதர்களால மட்டுமே பாத்தீங்கன்னா முடியும். அதே மாதிரி டீச்சிங் துறையிலையும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா மனிதர்களுடைய பங்கு அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். அந்த இதுல ஏஐ கொண்டு வர முடியாது. அப்படி கொண்டு வந்தா நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும்.
இந்த மாதிரி ஒரு சில வேலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ல வந்து அப்படியே இருக்கும், மாறாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒட்டுமொத்தமாக வந்து எல்லாமே ஏஐ பண்ணுவோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட முடியாது. ஒரு சில வேலைகளும் இருக்கு, இன்னும் இதை தவிர்த்தும் நிறைய வேலைகளும் இருக்கு. அந்த வேலைகள் எல்லாம் மனிதர்களால் மட்டுமே பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். இந்த மாதிரி சில வேலைகள்லாம் இருக்கு. உங்களுக்கு அதுல ஏதாவது வேலைகள் தெரியுது அப்படின்னா, எந்த வேலைகள்லாம் ஏஐனால பண்ண முடியாது அப்படின்னு தோணுது அப்படின்னா, அந்த டீட்டெயிலாம் நீங்க கமெண்ட்ல வந்து கொடுக்கலாம். அந்த வேலைகள் பத்தின இன்ஃபர்மேஷனை கமெண்ட் பண்ணுங்க. மற்ற நபர்களும் பார்த்தீங்கன்னா அதை பத்தி தெரிஞ்சுக்குவாங்க. அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோல பாருங்க. பாய்.